எக்ஸசைஸ் 1.1 தான் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு fill in the blanks. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். -30 ப்ளஸ் ஆஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ சிம்பிள். இது எப்படின்னா, இப்போது வந்து ஆன்சர் 60 வரணும் -30யோட சிம்பிளிஃபை பண்ணும்போது. அப்போ நான் வந்து 90 எடுத்துக்கிட்டா வருமா? 90 எடுத்து பாருங்கள். 90 - 30 என்ன 60 வருமா? இது வந்து இன்னொரு ஃபார்மேட்லேயும் போடலாம். இந்த 30 எங்கே கொண்டு போனால் ப்ளஸில் வந்துடும். ஸோ 60 + 30 90. அதை அப்படி கூட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். நான் டேரெக்டாக போட்டேன். அடுத்து -5 ப்ளஸ் ஆஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு -100ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? -95 வருமா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ -5 -95 ஆட் பண்ணி மைனஸ் சைனில் போட்டால் -100 இல்லைங்களா. இல்லை இதை கண்டுபிடிக்க முடியல, டஃப்பாக இருக்குன்னா இது கொடுத்துருக்க நம்பரை ஈக்குவல்ஸ்க்கு இந்த சைடு கொண்டு போய் இந்த நம்பரோட சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ -100 இது ஈக்குவல்ஸ்க்கு இந்த சைடு போனால் +5 ஆகிடும். அப்போ -95 இதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்து 52 ப்ளஸ் ஆஃப் -52 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சரை மைனஸ் சைனில் போடணும். ஸோ 2 + 2 4 இது 10. ஸோ -104. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் -22 ஈக்குவல்ஸில் 0 கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்கு +32 வரும். ரெண்டு கேன்சல் ஆகி 0 வந்துடும். நெக்ஸ்ட்டு டேஷ் ப்ளஸ் -70 இஸ் ஈக்குவல் டு 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன எடுத்துக்கலாம், 140 எடுத்துக்கலாமா. ஸோ 140 -70 இஸ் ஈக்குவல் டு 70 இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு 20 + 80 ப்ளஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 20 + 80 100. ஸோ -100 கொடுத்தா எனக்கு 0 வந்துடும். அடுத்து 75 ப்ளஸ் -25 இஸ் ஈக்குவல் டு, ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 75 - 25 என்ன வரும்? இது 0 இது 5 50. நெக்ஸ்ட்டு 171 ப்ளஸ் ஆஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ -171. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, -3 ப்ளஸ் -12 ப்ளஸ் -77. இதில் மிஸ்ஸிங் டேர்ம் மட்டும் அப்படியே எழுதிடுங்க. ஸோ இது -3. நெக்ஸ்ட்டு -42 டேஷ் ப்ளஸ் -23. இதில் இங்கே இருக்க அந்த 15 இப்படியே வரணும். அடுத்து இதில் -42 -23 அப்படியே வரணும். அவ்வளோதான்.